கோலி டாக் கோலிவுட் நியூஸ். தமன்னா வாணிக்குமாரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு இப்போ 10 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் சில படங்கள்ல சிங்கிள் நாயகின்ற போதும் பல படங்கள்ல 2 கதாநாயகிகள்ல ஒருத்தவங்களா தான் நடிக்கிறாங்க. அதோட அட்டகத்தி, காக்கா முட்டை, ரம்மி, தர்மதுரை படங்களை மாதிரி குடும்ப பாங்கான வேஷங்களா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஹோம்லியான வேஷங்களே அவங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறதுனால அவங்கள அந்த கோணத்துல தான் டைரக்டர்களும் நடிக்க வைக்கிறாங்க. ஆனா சென்னை சிட்டியில பிறந்து வளர்ந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நிஜத்துல ரொம்ப மாடர்னான பொண்ணு. சினிமாவில் கிளாமரா நடிக்க அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா தினேஷோட நடிச்ச திருடன் போலீஸ் படத்துல மிதமான கிளாமரா நடிக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நடிச்சது எல்லாமே ஹோம்லியான வேஷங்கள் தான். இந்த நிலையில இப்போ மாகாபா ஆனந்தோட நடிச்சிட்டு வரும் கடலை படத்துல இது வரைக்கும் நடிக்காத அளவுக்கு பாடல் காட்சிகள்ல கிளாமரா நடிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அது மட்டும் இல்லாம நடனத்துல தேர்ச்சி பெற்றவங்களான இவங்களுக்கு படத்துக்கு படம் அதிரடி நடனம் ஆடணும்ன்ற ஆசையும் இருக்கான். அதனால கடலை படத்துக்கு அப்புறம் தனக்கு தமன்னா நடிக்கிறது மாதிரி கிளாமரான கதாநாயகி வேஷங்களை வர வைக்கணும்ன்ற ரீதியில கடலையில கவர்ச்சி காட்டி அதிரடி நடனம் ஆடிட்டு இருக்காங்களாம் ஐஸ்வர்யா.